வணக்கம் மக்களே. மைக் குத்திடம் இல்ல. ஸோ இதில் குத்தி இருக்கேன், விளங்குதோ தெரியல. டெஸ்ட் பண்ணுவோம். படிவா இருக்கனா, மாப்பிளமா இருக்கனா, இல்லாட்டி ஜோதிடர் மாதிரி இருக்கனா? பார்க்க அப்படியே ஜோதிடர் மாதிரி இருக்கனா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டன். ஃபன்னாக ட்ரை பண்ண போகிறோம். யார்கிட்ட மனசையுமே புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஃபுல்லாக எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். பாருங்க மக்களே, பாருங்க. உங்களுக்காண்டி நான் காஸ்டியூம் எல்லாம் போட்டு லைஃப்பில் இதெல்லாம் போட்டதே இல்லை, உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுறேன். மைக்ல சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? டன் 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 டன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட பிரபல பிரபல ஜோதிடர் மிஸ்டர் பிரவீனன். இன்றைய நாளிலே ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே என்னென்ன ராசி பலன்கள் போட்டிருக்கு என்பதை தெளிவாக நம்மட சேனல்ல பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபம் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது வியாபார நடவடிக்கையோ சரி அல்லது நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்கான பெரிய வாய்ப்பு காணப்படுது. அது லாபம் ஏற்படும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனநிலையை ஒரு பாசிட்டிவ் நிலையாக வைத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு கூறப்படுகின்றது. ஆனால் மேஷ அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலும் சரி, லாபம் ஏற்பட்டாலும் சரி, தயவு செய்து இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு எது ஏற்படுகின்றது என்பதை இந்த ஒரு வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸை போடவும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பிரீதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரீதி என்றால் என்ன என்று எனக்கே தெரியாது. இருந்தாலுமே அகராதியில் நான் செக் பண்ணி அதற்கான உண்மையான அர்த்தம் மகிழ்ச்சி, சந்தோஷம், விருப்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக சந்தோஷமான விருப்பமான நாளாக அமையக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் என்பதை. சோ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எவ்வாறு போப்பது என்பதை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக உள்ளேன். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு நலம் என்று போட்டிருக்கின்றது. ஸோ நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஸோ மனம் சோர்வடையாது. நீங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய மனம் நீங்கள் என்னவாக நினைக்கின்றீர்களோ அதன்படிதான் இருப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் முடிவில் நீங்கள் நலமாக இருந்தீர்களா அல்லது நலம் இல்லாமல் இருந்தீர்களா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடவும். கடக ராசி நேயர்களே, படையப்பா படத்தில் வரும் பாட்டை போன்று வெற்றி அடைய போகிறீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெற்றி கொடிகட்டு என்ற பாடலுக்கு இணங்க நீங்க இன்றைக்கு வெற்றிகளை குமிக்க போகிறீர்கள் என்று உங்களுடைய ராசி கூறுகின்றது. பார்க்கலாம், வெற்றியை அடைய போகிறீர்களா அல்லது தோல்விகளையோ இல்லது எதை அடைய போகிறீர்கள் என்று இன்றைய நாளிலே பார்க்கலாம். தயவு செய்து இன்றைய நாள் முடிவில் நீங்கள் வெற்றியா தோல்வியா இல்லது இரண்டுக்கும் நடுவில் எதுவும் அடைய போகிறீர்களா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடவும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உயர்வு என்று போட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏணியில் ஏற போகிறீர்களோ அல்லது டவரில் ஏற போகிறீர்களோ இல்லது வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலையை அடைய போகிறீர்களோ என்று எமக்கு தெரியவில்லை. ஆனாலும் உங்களுடைய ராசி பலனில் என்று உயர்வு என்று போடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு உயரத்தை தொட போகிறீர்கள் என்று. அந்த உயரம் எது என்பதை மறக்காமல் இந்த நாள் முடிவில் கமெண்ட்ஸில் போடவும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசிக்கு ஆர்வம் என்று போட்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் ஆர்வமாக செய்வீர்கள், மன துணிவுடன் செய்வீர்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் இன்று இந்த ஒரு ஆர்வம் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது என்பது. நான் குறிப்பாக இந்த பிரபல ஜோதிடர் பிரபல யூடியூபர் மிஸ்டர் பிரவீனன் அவர்களும் கன்னிராசி என்பதை சிறப்பாக சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்க்கலாம் இந்த ஒரு ஆர்வம் எங்கு கொண்டு போய் முடிக்க போகின்றது என்பது தொடர்பாக. துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு களிப்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்க போறீர்களா அல்லது கவலையாக இருக்க போறீர்களா என்பதை இந்த ஒரு நாள் முடிவில் பார்க்கலாம். எஸ், நம்மளுடைய மனம் நாம் பழகும் விதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உணர்வுகள் அனைத்தும் இருக்க போகின்றது என்று கூறலாம். இருந்தாலும் இன்றைய ஜோதிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகின்றதா இல்லையா என்பது. எனவே துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சந்தோஷமாக இருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் சிக்கல் தன்மையை முகம் கொடுப்பீர்கள். அதாவது இன்றைக்கு உங்கள் ராசிக்கு சிக்கல் என்று போடப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள் காணப்படலாம். எனவே மனதை தளரவிடாது, என்ன சிக்கலோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முகம் கொடுங்கள், உறுதியாக இருக்க வேண்டும் என்று
நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பார்க்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு சிக்கலா வரப்போதா இல்லாட்டி சிக்கலை முடிக்க போறீங்களா என்பது எந்த ஒரு நாள் முடிவில் நாம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசி பலனின் பகை என்று போட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், நீங்கள் யாருடன் பகை பிடிப்பீர்கள் அல்லது யாருடன் நட்புறவாட போகிறீர்கள் என்று பார்க்கலாம். பகையா நட்பா, நட்பா பகையா, இந்த ரெண்டில நீங்க இன்றைக்கு எதை பிடிக்க போறீங்க என்பதை நாங்கள் பார்க்கலாம். அண்ட் மறக்காம இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு நட்பு கிடைக்க போகிறதா, பகை ஏற்பட போகின்றதா என்பதை விரிவாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மகர ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலனில் உங்களுக்கு சிந்தனை என்று போடப்பட்டிருக்கின்றது. நீங்க சிறப்பான முடிவுகள் அண்ட் யோசித்து ஆராய்ந்து கணக்க முடிவுகளை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று உங்கள் சிந்தனைக்கு பல வேலைகள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பார்க்கலாம், உங்களுடைய சிந்தனை வேலை செய்கின்றதா இல்லை சிந்தனை திறன் குறைவடைய போகின்றதா என்பது தொடர்பாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, இன்று மேன்மை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு மேன்மையான ஒரு இடத்தை சம்பாதிக்க போறீங்க, எந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான நாளாக அமையுமா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, வளமையாக மீன் மாதிரி ஓடிக்கொண்டிருப்பவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஓய்வென்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், இன்றைக்கு நீங்க ஓய்வா இருக்க போறீங்களா இல்லாட்டி மீன் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்க போறீங்களா என்பது தொடர்பாக பார்க்கலாம். மக்களே, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து ராசி பலன்களும் கூறியிருக்கின்றேன். இது உண்மையா பொய்யா என்று எனக்கும் தெரியவில்லை. எஸ், இந்த ஒரு ராசி பலனை நானாகவே கணித்து சொல்லவில்லை. இந்த ஒரு ராசி பலனை நான் எங்கிருந்து பார்த்திருக்கேன்னு பாத்தீங்களா இருந்தா, கலண்டருக்கு பின்னுக்கு ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் போடுவாங்க. அதை வச்சுதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன ராசி என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட நான் சொன்ன ராசி பலன்ல நடந்திருக்கா நடக்கலையா என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க மக்களே. அடுத்த ஒரு vlog உங்கள் ஜோதிட பிரவீனன் சந்திக்கிறேன். அது மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீனன். நன்றி.